மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியைப் போலவே தன் தொகுதியில் புதிய மசூதி கட்டுவேன் என்றார். அவரது இந்த பேச்சு இந்து முஸ்லிம்கள் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து மம்தா பானர்ஜி உத்தரவிட்டார். இந்நிலையில் தன் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கூறிய ஹுமாயூன் முர்ஷிதாபாத்தில் புதிய மசூதிக்கான அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்றனர். அவர்களில் சிலர் மசூதி கட்டுவதற்காக தங்கள் தலையில் கற்களை சுமந்து வந்து சேர்த்தனர். ஏராளமானோர் ஒன்று கூடியதால் சட்டம் ஒழுங்கை கருதி அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஹுமாயூன் பேசியதாவது: நான் சட்டத்தை மீறி எதையும் செய்யவில்லை. கோயில், சர்ச் கட்டுவதற்கு அரசியல் சாசனம் என்ன உரிமை வழங்கியுள்ளதோ அதே உரிமை மசூதி கட்டுவதற்கும் உள்ளது. பாபர் மசூதியைப் போல் அதே பாணியில் இங்கு நிச்சயம் மசூதி கட்டியே தீருவேன். அதை யாரும் தடுக்க முடியாது. நான் சட்டத்திற்கு புறம்பாக எதையும் செய்யவில்லையே. சட்டம் வழங்கும் வழிபாட்டு உரிமையின்படியே நடக்கிறேன். மேற்கு வங்கத்தில் 4 கோடி முஸ்லிம்கள் வசிக்கின்றனர். இங்கிருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் நகர்த்த முடியாது. எனக்கு எதிராக எத்தனையோ பேர் கருத்து தெரிவிக்கின்றனர். அவர்கள் முடிந்தால் முர்ஷிதாபாத் வந்து பார்க்கட்டும். 300 கோடி ரூபாய் செலவில் இங்கு பிரம்மாண்ட மசூதி, ஹாஸ்பிட்டல் மற்றும் விருந்தினர் தங்கும் விடுதி கட்டப்படும். இங்கு பாபர் மசூதி அமைந்தே தீரும் என்றார். மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. அதை முன்னிட்டு மம்தாவும் ஹுமாயூனும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இது. முர்ஷிதாபாத்தில் 70% முஸ்லிம்கள் வசிக்கின்றனர் என பேசியவர்தான் ஹுமாயூன். அவரை வெகு தாமதமாகத்தான் கட்சியிலிருந்து மம்தா சஸ்பெண்ட் செய்தார். இதுவும் மம்தா நடத்தும் நாடகம்தான் என பாஜக தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். அதற்கு நேர் எதிராக ஹுமாயூன் பாஜகவின் வலையில் வீழ்த்தப்பட்டுள்ளார். அவரை வைத்து மத அரசியல் செய்து ஓட்டு வாங்கலாம் என பாஜக நினைக்கிறது என மம்தா குற்றம் சாட்டியுள்ளார். ஹுமாயூனின் செயலால் மேற்கு வங்கம் முழுதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.